Hello guys, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹேண்ட் ரிட்டன் ஸ்டடி மெட்டீரியல் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா GS ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 6 வந்து நமக்கு இருக்குது இல்லைங்களா. ஸோ அது ரிலேட்டடான ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஓகேங்களா. ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் நமக்கு சிலபஸ் வைஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரே பிடிஎஃபாக உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பாருங்களேன், தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீட்டாக வந்து எழுதி கொடுத்தாச்சு. ஸோ யார் யார் என்னென்ன கோட்ஸ் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக கோட்ஸ் முறையிலேயும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வள பேராகிராஃபாக புக்கில் வந்து படிப்பீங்க இல்லைங்களா, அது எல்லாமே நீட்டாக சிம்பிளாக புரிகிற வகையில் உங்களுக்கு நாங்கள் எழுதி கொடுத்துருப்போம். இதே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 1.5 பேராகிராஃப் வரைக்கும் வந்து உங்களுக்கு பெருசாக லென்த்தாக இருக்குங்க. வடக்கு பக்கம் இது இருக்கும், கிழக்கு பக்கம் அமைந்தது, மேற்கு பக்கம் அமைந்தது, தெற்கு பக்கம் அமைந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வளன்ற வார்த்தைகளோடு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நீட்டாக ஒரு படத்தை போட்டு காமிச்சிடறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, கிழக்கு பக்கம் இது இருக்குப்பா, மேற்கு பக்கம் இது இருக்குப்பா, வடக்கு பக்கம்ப்பா, இது தெற்கு பக்கம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களுக்கு இமேஜும் வந்து மெமரி ஆகும்போது உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது. நீங்கள் பேராகிராஃபில் வந்து படிக்கிறீங்கன்னா எந்த ஏரியா எந்த இதுக்குன்னு தெரியலேன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஒரு இமேஜை நீங்கள் உள்வாங்கும் போது அது எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன ஆகும், மெமரி ஆகும். ஓகேங்களா. ஸோ ஒரு பாயிண்ட்டையும் எவ்வளோ தூரம் சுருக்கி உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பாருங்களேன், ஈஸியாக வந்து படித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்களா, பேராகிராஃப் மாதிரியாக இருக்குது, எல்லாமே நீட்டாக கீ பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா, ஈஸியாக வந்து படிக்கலாம். அதுக்காக வந்து உங்களுக்கு இது என்னன்னே ஒரு கண்டினியூட்டே இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது, நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ திருக்குறள் வரைக்குமே நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ வந்து திருக்குறளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு புக்காக திருப்பி அந்த திருக்குறள் சம்மந்தமான பாக்ஸை வந்து நீங்கள் தமிழ் புத்தகத்தில் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு சேர ஒரே இடத்துல கிடைக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டேட்டாஸும் இதில் வந்து உங்களுக்கு அடங்கும். சரிங்களா. இப்போ திருக்குறள் அப்படின்னா அந்த நூலை பற்றி, அந்த எழுதின ஆசிரியரை பற்றின கருத்துக்கள் வந்து நூல்வெளி இருக்கும் இல்லைங்களா, அது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே அடங்கிடும். ஓகேங்களா. ஸோ திருக்குறள் அப்படிங்கிறது வந்து நம்ம வெறும் அந்த 20 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள்களை மட்டும் படிக்கிறது கிடையாதுங்க. திருக்குறள் நூலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ யார் இதை பற்றி என்னென்ன வந்து கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து படிக்கணும். எந்தெந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க, வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து திருக்குறளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஒரு நுணுக்கமான முறையில் எல்லாமே உங்களுக்கு இங்கே இடம் பெற்றிருக்கும். சரிங்களா. அதுபோக அந்த 20 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள்களும் இதோடய வந்து புக்கில் இருக்கிறத அப்படியே மெர்ஜ் ஆகி இங்கே நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா. சரிங்க. இப்போ யூனிட் 6 பற்றி நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு இதிலே வந்து கவர் ஆகிருங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டாப்பிக்கும் லாஸ்ட் டாப்பிக்கும் மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிச்சேன். அதாவது முதல் தலைப்பு காமிச்சேன், திருக்குறள் வந்து காமிச்சிருப்பேன். மற்றபடி வந்து எல்லாமே அதே போல் தான், சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம எப்படி காமிச்சோமோ அதே போல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பிடிஎஃப்லாம் வந்து உங்களுக்கு கவர் ஆகி வந்திருக்கும். இதே போல் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம், INM இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கானது. ஸோ நீட்டாக டீட்டெயில்டாக இருக்குது பார்த்திங்களா, பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியக்கூடிய வகையில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதே தான். ஸோ இதான் பேட்டர்ன். உங்களுக்கு பேராகிராஃபாக வளவலலாம் வராது, நீட்டாக வரும். ஓகேங்களா. ஸோ ஒரு தலைவர்கள் பற்றி நம்ம தனித்தனியாகவும் வந்து படிச்சுருவோம் இங்கேயே. ஓகேங்களா. ஸோ டீட்டெயில்டாக குரூப் 2 குரூப் 4 அண்ட் அதர் GS வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ஸ் வந்து யூஸ் ஆகுங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் அந்த பிடிஎஃப் போக என்ன பண்ணணும்னா ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். INMக்கு என்ன மேம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா INM பற்றி சொல்லலை, மற்ற பாடங்களை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பாடப்பகுதிகளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டால் போதும். மற்ற நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலுமே இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது ஹிஸ்ட்ரி. எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸஸும் அதே பிடிஎஃப் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். எக்கனாமிக்ஸ் தனியாகவும் நான் வந்து பிடிஎஃப் வந்து காமிச்சிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அதனால் அதை தவிர்த்து மற்ற பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன். ஸோ ஹிஸ்ட்ரியுமே பார்த்திங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா. ஒரு பேராகிராஃபாக இல்லாமல் நீட்டாக அழகாக குட்டி பாயிண்ட்ஸாக வந்து எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகி வந்திருக்கும். ஸோ படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வந்து வேணும் இல்லைங்களா. ஹிஸ்ட்ரினாலே நமக்கு முக்கியமாக வந்து என்ன ஆகும், வளவலன்னு இருக்குமே யாரா படிக்கிறது அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி குட்டி பாயிண்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து ஊக்குவிக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் நம்மளோட பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த பாடம் பார்ப்போம் நம்ம.
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபி. ஸோ ஜியோகிராஃபியுமே அதே மாதிரி தான். எல்லாம் நம்ம 10th ஜியோகிராஃபியில் எடுத்தோன்னா பக்கமாக இருக்கும், என்னடா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ சிம்பிளாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து இருக்கிறத படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஆர்வம் வந்து கிடைக்கும். அவ்வளோதான், இத்தனை பக்கம் தான், இவ்வளோ தான், இதுதான் நம்ம முடிச்சிட்டோம், இத்தனை டாபிக் நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இந்த டாபிக் வந்து இந்த 4 பக்கம் தான், அடுத்த டாபிக் அந்த 5 பக்கம் தான் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடகடன்னு படித்து முடிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸும் ஒரு தடவை நான் இங்கே வந்து காமிச்சிட்றேங்க. ஸோ எக்கனாமிக்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து இது தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். நம்ம பேராகிராஃபாக எழுதியிருக்க மாட்டோம். கரெக்டாக நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை உங்களுக்கு ஜாலியாக படிக்கிற வகையில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், மேக் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இது போக நம்மக்கிட்ட வந்து இன்னும் பாலிட்டி, டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ், இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ 5 பாடம் ஜிஎஸ்ல வந்து நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. யூனிட் இல்லைங்க, பாடம் மொத்தமாக நமக்கு 8 பாடம் வந்து நம்ம ஜிஎஸ்ல வந்து படிக்கணும். அதில் 5 வந்து ரெடியாக இருக்குது, மித்த 3 வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இதே போல் நான் மேக்ஸ் உங்களுக்கு நான் இப்போ சாம்பிள் காட்டுறேன். ஸோ ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது. பட் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைலிங்கல் தான். உங்களுக்கு தமிழும் வந்துடும், இங்கிலீஷும் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு தமிழ் கொஷின், அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் கொஷின் வரும். ஃபார்முலாவுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் I = PNR/100 தான். இது இந்த ஏரியா அண்ட் வால்யூம், அதாவது பரப்பளவு கொள்ளளவு அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலாவே என்னன்னு ஃபஸ்ட்டு வந்து பேர் தெரியணும் இல்லைங்களா? அதுக்கெலாம் தமிழ்லையும் எழுதியிருப்போம், இங்கிலீஷ்லேயுமே நம்ம வந்து எழுதி கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் கொஸ்டினாக ப்ளேஸ் ஆயிருக்குன்னா அதையுமே உங்களுக்கு நாங்கள் சைடில் வந்து கொடுத்துருப்போம். சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்மோஸ்ட் டைம் வந்து நமக்கு ரிப்பீட்டாக இருக்க பார்த்து எல்லாமே இத்தனை தடவை ரிப்பீட்டாக இருக்குங்கிறத போத கொண்டு நம்ம ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து எந்த மாதிரி இங்கே மேக்ஸ் பிடிஎஃப் வந்து கிடைக்கும், இதே ஜிஎஸ்னா 6th 12th வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும்னு சொல்லிட்டீங்க. மேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th 10th வரைக்கும் தான் நமக்கு தேவை. எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலுமே நமக்கு இதுதான் சிலபஸ் வந்து இல்லைங்களா? ஸோ 6th 10th வரைக்கும் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம், அடுத்து வேறு என்னங்க இருக்குது, எல்சிஎம் அண்ட் HCF வந்து இருக்குது, டைம் அண்ட் ஒர்க் இருக்குது, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், இது எல்லாமே நமக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ 6th 10th வரைக்கும் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு டாப்பிக்காக தனியாக பிரித்து கொடுத்துரும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே ஸ்கூல் புக்கில் 24 சம் தான் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 சம் தான் இருக்கும். எல்சிஎம் அண்ட் HCF எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 சம் வந்து இருக்கும். இதே போல் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், எக்ஸ்ட்ரா சம்ஸ், சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ், 1 வேர்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஹேண்ட் ரிட்டனாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையுமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேக்ஸுமே தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். இதே போல் தமிழுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் நான் சாம்பிள் வந்து உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ யூனிட் 1க்கான சாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு டாப்பிக்குமே எந்த புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குங்கிற டீட்டெயில்டு வேர் டு ஸ்டடி உங்கள் கைக்கு வந்து கிடச்சிடும். இந்த வேர் டு ஸ்டடி அப்படியே உங்களுக்கு மெட்டீரியலாகவும் கிடைக்கும். ஸோ பாருங்களேன், சந்திப்பு இல்லையா? ஸோ அதுக்கான அந்த பேஜ் நம்பர்ஸ் நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அது அப்படியே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மெட்டீரியல். ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தமாக 201 பேஜ். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் நம்ம பேஜ் நம்பர் சொல்லியிருந்தோமோ புக்ஸ் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நான் எங்கெங்கே போய் தேடுறதுனா இதுக்கான ரெக்கார்டர் கிளாஸஸும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது போக யூனிட் 1க்கு வேறு என்னென்ன நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல், ஒரு 200 வேர்ச்சொற்கள் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனாக வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 220 வேர்ச்சொற்கள்ங்க. சரிங்களா? உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனாக வந்துடும். அடுத்து வந்து பார்ப்போம், மயங்கொலிகள் பார்ப்போம். ஒரு 490 மயங்கொலிகள் வந்து உங்களுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் தான். பாருங்களேன், மொத்தமாக 490. இது எல்லாமே தனித்தனியாக கிடையாதுங்க, ஒரு பேராஃப். இப்போ வந்து நான் அப்படின்னு வருதுன்னா அதில் 3 வார்த்தைகள் வரும். அது வந்து வெறும் ஒரு செட்டு தான். ஸோ இதே போல் ஒவ்வொரு செட்டாக சேர்த்து 490 மயங்கொலி செட் வந்து இதில் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது போக எதிர்ச்சொல் இருக்குது, அயற்சொல் இருக்குது. ஸோ எதிர்ச்சொல் பாருங்களேன், 300 எதிர்ச்சொற்கள் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனாக கிடைக்கும். அடுத்தது அயற்சொற்கள் பார்த்திங்கன்னா 200 அயற்சொற்கள் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனில் கிடைக்கும். பிரித்தெழுதுக அப்படிங்கிறதுக்குமே உங்களுக்கு தனியாகவே பிடிஎஃப் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இதே போல் உங்களுக்கு யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வந்துடும். அதுக்கான அந்த வேர் டு ஸ்டடியில் இருக்கக்கூடிய பேஜஸே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாகவும் கிடச்சிரும். இது போக எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் நம்ம படிக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனாகவும் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதே போல் தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்டே வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், டெலகிராம்லேயும் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து எடுத்துக்கோங்க. நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.